ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா எம்போஸ்டு டபுள் கலர் ஸ்டிச்சில் தான் டிசைன் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு 2 பைப்பிங் த்ரெட்டை கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு அதில் நம்ம ஒயிட் கலர் இல்லைனா சாண்டில் கலரை வச்சு ஜிக்ஸாக்டில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி க்ளூ அப்ளை பண்ணியிருப்போம், அது போக நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கலர் வச்சு ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அது எப்படி போடணும் அப்படின்னா நம்ம போத் சைடுமே போட போகிறோம், பட் ஸ்ட்ரைட்டாக கிடையாது, கிராஸாக. ஸோ நம்ம எடுத்துருக்க பக்கத்துலேயே நம்ம குட்டியாக ஒரு ஸ்டிச்சஸ் எடுக்கிறோம். நான் எடுக்கிறத பாருங்கள். ஸோ இப்போ அதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் எடுக்கணும். எடுத்து நம்ம வந்து அந்த சைடு லைன் போட்டிருக்கோம்ல, அதுலேயே நம்ம லாக் ஸ்டிச் போடணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரியில் வந்து பெய்டு கிளாஸுமே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மெஹந்தியுமே ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் எல்லாமே செயின் ஸ்டிச் கூட சேர்ந்தது தான். பட் ஏன் முக்கியம் அப்படிங்கிறோம்னா, இதை வந்து ப்ளவுஸ் டிசைனில் நம்ம போடும்போது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக்காக தெரியும். நம்ம காலரில் அந்த கழுத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம போடும்போது ஸோ இது வந்து கொஞ்சம் லுக்காக தெரியும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி நான் எப்படி போடுறேன்னு பார்த்து அந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ யாருக்காச்சும் நம்ம பெய்டு கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச். ஸோ கிராஸாக போடணும். இந்த ஸ்டிச்சஸில் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது, பட் டைட்டாக போடுங்க. ஏன் டைட்டாக போட சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு எங்கேயுமே வெளியில் பைப்பிங் த்ரெட் தெரியக்கூடாது. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்ம வந்து போடுறோம். அது மேலே டைட்டாக போடும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால நம்ம அப்படி போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து நான் பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கேன்ல, அதை வந்து நம்ம 3ஆக பிரிக்கணும். ஏன்னா நம்ம வந்து டபுள் கலர் யூஸ் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கலர் யூஸ் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு ஒரு கலர் யூஸ் பண்ணுவேன், லாஸ்ட்டாக வந்து நம்ம இதே கலர் ஃபஸ்ட்டு என்ன கலர் யூஸ் பண்ணமோ அதையே தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்களும் டபுள் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து சில்க் த்ரெட்டுக்கு வந்து நம்ம வந்து நீடில் வந்து 13, 14 தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து டிசைன் போடணும். ஸோ இதை வந்து 3ஆக நீங்கள் ஆஃபாக பிரிச்சுட்டு ஸோ இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம க்ரீன் கலர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அது எப்போயுமே நீங்கள் டவுட்டுன்னு ஒன்று கேட்டிங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் எந்த டவுட்னாலுமே கேட்கலாம். ஸோ நம்ம ரெட் கலர் வந்து எப்படி போட்டோமோ ஸோ அதே மாதிரி தான் க்ரீன் கலரும் போடுறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல நம்ம எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஃபுல்லுமே ஒரு செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச்சில் தான் நம்ம லாக் ஸ்டிச்சுமே வரும். லாக் ஸ்டிச் வந்து என்னது ரொம்பவே குட்டியாக கொடுப்போம், அதுதான். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து போடுங்க. வேகமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட்னஸ் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணாதீங்க. ஒரு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ என்னாட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் மெரூன் கலர் தான் போட போகிறேன். ஸோ நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் வந்து எண்டிங்கும் முடிக்க போகிறோம். ஸோ இந்த டிசைனை வந்து நீங்கள் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும். நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் உள்ளே கொடுத்துருக்கோமா, அதனால இன்னும் நல்லாயிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம நிறுத்தவே கூடாது. ஆரி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 1/2 hour 1 hour வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான், இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம வந்து நீங்கள் வந்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைனை நிறையா ப்ளவுஸ் டிசைனில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக் வேறு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.